சமாதானத்தை, சுகத்தை, ஆண்டவரே கிருபையை, இரக்கங்களை, தயவை, அன்பை, ஐஸ்வர்யத்தை, ஆண்டவர் வரங்களை, வல்லமையை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறார். இதுவரையும் நடத்தினவர் நீர்தான் ஆண்டவரே. இனியும் நடத்த நீர் போதுமானவராக இருக்கிறீர். மக்கோடான கொடி ஸ்தோத்திரம். எங்களுக்கல்ல கத்தாவே, எங்களுக்கல்ல, உங்கள் நாமத்துக்கே நீர் மகிமை வர பண்ணுங்க. நீங்கள் எங்களோடு கூட பேசுங்கப்பா. நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இவ்வளோ நேரமாக ஜெபித்த, விண்ணப்பித்த எல்லாவற்றையும் நீர் கேட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகள் என்னதென்றும் உமக்கு தெரியும். இதை பார்க்கிற, கேட்கிற யாராக இருந்தாலும் அவர்களை உள்ளும் புறமாய் அறிந்தவர் நீர்தான். சூழ்நிலைகளை எல்லாம் ஜெயமாய் மாற்றி சாட்சிகளை நிறுத்துங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வேத வார்த்தைகளை தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இது ஒரு கமாண்ட். இது ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு கட்டளை. நம்ம செய்ய வேண்டியது, நம்ம செய்ய வேண்டியது. எழும்பி பிரகாசி. இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம், நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து எழும்புங்க. நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை விட்டு எழும்புங்க. எழும்புங்க, பிரகாசிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் சூழ்நிலைகள் இருளாக இருக்கலாம். நம்முடைய ஞானத்தில், சுயத்தில் நம்ம இருக்கிற இடம் இருளாக இருக்கிறது, துக்கம் நிறைந்ததாக இருக்கிறது, குறைவுகள் நிறைந்ததாக இருக்கிறது, தேவைகள் நிறைந்ததாக இருக்கிறது, பாடுகள் நிறைந்ததாக இருக்கிறது, பயம் நிறைந்ததாக இருக்கிறது, உபத்திரம் நிறைந்ததாக இருக்கிறது, வலி நிறைந்ததாக இருக்கிறது, வேதனை நிறைந்ததாக இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து எழும்புங்கன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எழும்புங்க, பிரகாசிங்க. நம்மெல்லாம் யாரு? முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம யாரு, நான் யார், நான் யார் என்பதை சரியாய் தெரிந்து கொண்டால் இருளிலே உட்கார்ந்திருக்க மாட்டேன். ஆமென். துக்கத்தில் உட்கார்ந்துருக்க மாட்டேன். அல்லேலூயா. கவலையோடு உட்கார்ந்துருக்க மாட்டேன். நம்ம யாரு? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டம். நல்ல கையை தட்டி, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம இருளில் இருக்கக்கூடாது. தேவன் அதை விரும்பவில்லை. அல்லேலூயா. நம்ம இருக்கிற இடம் இருளாக இருக்கிறதுனால, பாரம் நிறைந்ததாக இருக்கிறதுனால நம்மளாலே செயல்பட முடியல. தேவனுடைய திட்டத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல, நிறைவேறுதலை காண முடியல. அல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது. ஒளினா என்ன நமக்கு நல்லா தெரியும். யோவான் எழுதுகிறார், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை நான், இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததி, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனங்கள், அவராலே மீட்கப்பட்டவர்கள். நான் இருளிலே இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒளி வந்தாயிற்று, அந்த ஒளி வந்தாயிற்று. வேதம் சொல்லுகிறது, இயேசு வந்தாயிற்று. அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அவராலே மீட்கப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினாலே விடுதலையை பெற்று கொண்டவர்கள். எழும்பி பிரகாசிங்க, உங்க ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை
உன்மேல் உதித்தது. உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. இத முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் தேவஜனமே. வேத வார்த்தைகளை நம்ம புரிந்து கொள்ளாமலே வாழ்கிற நிலை. அது கிறிஸ்து எனக்காக வந்துட்டாரு, அவருடைய மகிமை என் மேல தான் இருக்குது. ஒரு அலையிலே சொல்லுங்க, அவருடைய மகிமை. அல்லேலூயா. அந்த மகிமை நம்ம என்ன இருக்குதுன்னு நினைக்கிறோம்? பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, வியாதி இருக்குது, தேவை இருக்குது, குழப்பம் இருக்குது, குறைவு இருக்குது, இதெல்லாம் மட்டுமே நம்ம சிந்தையில் இருக்கு. இல்லை, கர்த்தருடைய மகிமை நம்மேல இருக்கிறது. அல்லேலூயா. இதை நம்ம நம்பிட்டா, விசுவாசிச்சிட்டோம்னா, நம்ம இருக்கிற இடம் எதுவா இருந்தாலும் நம்ம தான் ஜெயிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்றைக்கு நான் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறேன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஒருவேளை இந்த பூமியில அநேக காரியங்கள் நடக்கும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். உபத்திரவம் நிறைந்ததா இருக்கும், பாடுகள் நிறைந்ததா இருக்கும். ஆனா நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அதுக்குள்ளதான் இருக்கிறோம், பாடுகளுக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனாலும் அந்த வார்த்தை சொல்லுகிறது, வாசிப்போம். ஆனாலும் உண்மையில நம்ம மேல இந்த பிரச்சனை நம்மை மேற்கொள்ளாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, இந்த போராட்டம் நம்மை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. இந்த குறைவுகள், இந்த தேவைகள் என்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென். பிசாசு என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா என் மேல இருள் இருக்கிறது தான். ஒருவேளை இருள் நிறைந்த வாழ்க்கை தான், குறைவு நிறைந்த வாழ்க்கை தான். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில காணப்படும். அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப நீங்க இந்த அதிகாரம் முழுதும் வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் உன்மேல உதிப்பார், கர்த்தர் உன்மேல உதிப்பார், அவர் மகிமை உன்மேல காணப்படும். ஆமென். இருள் இருக்க முடியாதுன்னு வார்த்தை சொல்லுகிறது. ஆனா நான் அல்லது நாம் என்ன நினைக்கிறோம்? இருள் தானே இருக்கிறது, பிரச்சனை தானே இருக்கிறது, போராட்டமாய் தானே இருக்கிறது, குறைவோடு தானே இருக்கிறேன், இது மாறவில்லையே, என் சூழ்நிலை அவ்வளோதான், நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் இப்படியே இருந்துடுறேன். நிறைய பேர் சொல்கிறாங்களே, நான் இப்படியே இருக்கிறேன், ஏன்னா மாறவில்லை, சூழ்நிலை மாறல. எப்போ மாறும் தேவஜனமே? அதே அதிகாரத்துல 4வது வசனம் இப்படியே சொல்லுது, வாசிங்க. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து, முதல்ல சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி வருகிறார்கள். குமாரர் தூரத்தில் இருந்து வந்து குமாரத்திகள் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன்னுடைய இருதயம் இப்போ ஒருவேளை இருளில் இருக்கிற, பயத்தில் இருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, உடைந்து போயிருக்கிற, தோற்று போயிருக்கிற உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், அது நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அது நடக்கும். அல்லேலூயா. ஒருவேளை சூழ்நிலை எதிராகத்தான் இருக்கிறது, ஒருவேளை நம்முடைய சூழ்நிலையை பார்க்கும்போது இந்த வார்த்தைகளை விசுவாசிக்க முடியாமல் தான் இருக்கிறது. ஆனா தேவன் சொல்லுகிறார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை இடத்துக்கு வரும். 18 வாசிங்க. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. மதில்களை ரட்சிப்பென்றும் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஆமென் சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்டவள். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டவன். என்னுடைய வீட்டுக்குள்ள என்னுடைய மதில்கள் கூட, ஒரு அலையிலேயே சொல்லுங்க, என்னுடைய வீட்டில் என்னுடைய மதில்கள் கூட எப்படி தான் இருக்குமா? ரட்சிப்பு, விடுதலை. உள்ள வர முடியாது,
அந்த சங்கார தூதன் உள்ள வர்றதுக்கு இடம் இல்லை என் வீட்டுக்குள்ள. ஆமேன் சொல்லுங்க. என்னுடைய மதில்களுக்குள்ள. ஆமேன். அல்லேலூயா. தேவ ஆவியானவருடைய பிரசன்னமும் அவருடைய மகிமையும் என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் இருக்கிறது. ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கிறது? எதிராய்த்தான் இருக்கிறது. இந்த ரெண்டையும் நம்ம கண்கள் பார்க்கிறது. இந்த வார்த்தை என்னால நம்ப முடியுது, ஆனா பூரணமாய் நம்ப முடியல. ஆனா எனக்கு இருக்கிற சூழ்நிலையை என் கண்களும் பார்க்கிறது, நானும் அதை அனுபவிக்கிறேன். வலியை நான் அனுபவிக்கிறேன், அவமானத்தை நான் அனுபவிக்கிறேன், தனிமையை நான் அனுபவிக்கிறேன், எதிர்ப்புகளை நான் அனுபவிக்கிறேன், வியாதியை நான் அனுபவிக்கிறேன், குறைவுகளை அனுபவிக்கிறேன். நான் பார்க்கவும் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன். அதனால் நான் அதிகமாக அதை நம்புகிறேன். இதை நான் அனுபவிக்கவில்லை, நான் சும்மா கேட்குறேன், அதனால் என்னால் நம்ப முடியல. அல்லேலூயா. இதுதான் நம்முடைய பிரச்சனை. ஆமாம், இதுதான் நம்முடைய பிரச்சனை. ஆனால் தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் 62 நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் அந்த வேத வார்த்தை இப்படியா சொல்லுறது. முதல் வசனம் 3-4 வசனம். முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமல், நான் சும்மா இருக்க மாட்டேன்னு தேவன் சொல்றார். தேவ பிள்ளையே, நீ விசேஷமானவள், நீ விசேஷமானவன். நான் உங்களை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கிறது இல்லை, மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஒருவர் நமக்கு உண்டு. என்னால இந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது, ஆனா அதை மாற்றுகிற வரைக்கும் அந்த தீ, அந்த நெருப்பு, அந்த வெளிச்சம், அந்த பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டாராம். கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லாம. என்னால மாற்ற முடியாதவைகள் இவைகளெல்லாம் என்னால மாற்ற முடியாது. ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் சும்மா இருக்கல, உன் வாழ்க்கையில நான் சும்மா இருக்கவில்லை, அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டாராம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்லா உற்சாகமாய் காணப்படுவான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்துல ஒரு வார்த்தை கடந்து வரும்போது எனக்கு தான் என்று சொல்லி உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்தி, அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க செய்வீங்க, ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க ஆண்டவரே, ஆமென், எனக்கு செய்வீங்க ஆண்டவரே, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை மாற்றுவீங்க ஆண்டவரே, எதிரியை ஜெயித்தவர் நீர்தான் ஆண்டவரே, சத்துருவை மேற்கொண்டவர் நீர்தான் ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்தவர் நீர்தான் ஆண்டவரே, வியாதியிலே சுகத்தை கொடுத்தவர் நீர்தான் ஆண்டவரே, அற்புதங்களை செய்தவர் நீர்தான் ஆண்டவரே, எனக்கு செய்கிற வரைக்கும் நீ சும்மா இருக்க மாட்டீர் ஆண்டவரே. நல்லா கையை தட்டி, அவர் சும்மா இருக்க மாட்டார். ஆமென், ஆமென். நீங்க நம்புங்க. ஆமென். நீங்க விசுவாசிங்க. அல்லேலூயா. சூழ்நிலை எதிராக தான் இருக்கு, அதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனா எனக்கு ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாற்றுகிறவர், எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிறவர். ஆமென். 3வது வசனம் இப்படியே சொல்லுது, வாசி கேட்போம். நீ கர்த்தருடைய கையில இருக்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி, நல்லா உற்சாகமாய், நான் கர்த்தருடைய கையில இருக்கேன். ஆமென். மனுஷனுடைய கையில இல்ல. ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன் எனக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமென். நீ கர்த்தருடைய கையில அலங்காரமான ஒரு கிரீடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்கல்ல, ஐயோ ஏதோ கால்ல போட்டு மிதிக்கப்படுகிற நபராய் நான் இருக்கிறேன், கைவிடப்பட்ட நபராய் இருக்கிறேன், அசட்டை பண்ணப்பட்ட நபராய் இருக்கிறேன், தள்ளப்பட்ட நபராய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், விசேஷமான விலையேற பெற்ற அற்புதங்களை செய்கிற அதிசயமான வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுடைய கரத்துல இருக்கிறோம். நல்லா கையை தட்டி, எப்படி இருக்கிறோமா? அலங்காரமான ஒரு கிரீடம். அல்லேலூயா. அவருடைய கையில இருக்குது. நான் தான் அது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அலங்காரமான கிரீடமும் உன்னுடைய தேவனுடைய கரத்துல ராஜ முடியுமா இருப்பாய். அல்லேலூயா. ஆளுகை செய்கிற நபராய் என்னை அவருடைய கரத்துல வைத்திருக்கிறார், அதை செய்து முடிப்பார். ஆமென். நான் அடிமை இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அடிமை இல்லை. அல்லேலூயா. சூழ்நிலை ஒருவேளை என்னை அடிமை போல பிறர் பார்க்கும்படி இன்றைக்கு நான் இருக்கலாம். நீங்க அறிக்கை செய்யுங்க தேவ ஜனமே. சூழ்நிலை ஒருவேளை இன்றைக்கு நீங்க அடிமைகளை போல இருக்கலாம். நம்ம அடிமைகள் அல்ல, ஆளுகை செய்கிற ராஜாக்களாய் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 4வது வசனம் இப்படியே சொல்லுது, வாசி கேட்போம். நீ கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும், நீ கைவிடப்பட்ட நபர் இல்ல. கரங்களை தட்டி, கைவிடப்பட்ட நபர் நீ யார் சொன்னது?
இந்த உலகம் சொல்லலாம், உன்னை தேவன் கைவிட்டுட்டாரு, உன் வாழ்க்கை சரியில்லை, உன் குடும்பம் சரியில்லை, உனக்கு எந்த இதுவுமே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை, நீ சபிக்கப்பட்ட நபர், நீ கைவிடப்பட்ட நபர். ஒருவேளை உலகம் சொல்லும், அதை கேட்டு தானே உடைஞ்சு போறீங்க. தேவன் சொல்லுகிறார், இனி நீ கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் தேசம் இனி பாழான உன்னுடைய தேசம், உடைய குடும்பம், உடைய வாழ்க்கை, உடைய எதிர்காலம், உடைய சந்ததி, நீங்க கைவிடப்பட்டவர்கள் இல்ல. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, தேவனுடைய கரத்தில் இருக்கிறவர்கள். ஆமென். நாங்க கைவிடப்பட்டவர்கள் இல்ல, தேவனுடைய கரத்தில் இருக்கிறவர்கள். நம்புங்க. ஆமென். அல்லேலூயா. நாங்க கைவிடப்பட்டவர்கள் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இத்தனை மகிமையான நீ ஏன் படுத்து கிடக்கிறாய்? நீ ஏன் அழுது கொண்டிருக்கிற? நீ ஏன் பயந்து கொண்டிருக்கிற? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமல் உன்னுடைய தேசம். அநேகர் சொல்லுவாங்க, இல்ல இல்ல, இந்த சந்ததி சபிக்கப்பட்டது, நீ சபிக்கப்பட்ட நபர், உன் வீடு சபிக்கப்பட்டது, உன்னால எவ்வளவு முயற்சி செய்தாலும் இந்த சூழ்நிலை மாறாதுன்னு உலகம் சொல்லும். தேவன் சொல்லுகிறார், இல்ல, நீ கைவிடப்பட்ட நபர் இல்ல, உன்னுடைய தேசம் பாழான தேசமோ இல்ல. ஆமென். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆமென் சொல்லுங்க. உடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. ஆமென். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட நபர். ஏன்னா கர்த்தருடைய கரத்துல இருக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. விசேஷமானவர்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. அந்த வார்த்தை சொல்லுகிறது, வாசிப்போம். நீ எப்சிபா என்றும் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உங்க மேல என் மேல பிரியமாய் இருக்கிறார். நல்ல கையை தட்டி, கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நீங்க ஏன் மனுஷன் பிரியமா இல்லைன்னு அழறீங்க? ஏன் உறவுகள் பிரியமா இல்லைன்னு அழறீங்க? ஏன் நீங்க நேசித்தவர்கள் உங்க மேல பிரியமா இல்லைன்னு அழறீங்க? கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென். உங்களுக்கு ஒரு லைஃப் உண்டு. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு லைஃப் உண்டு. அல்லேலூயா. அவ்வளவுதான் உன் வாழ்க்கைன்னு சொல்லுதா உலகம்? இல்ல இல்ல, எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, அதை தேவன் எனக்கு தந்த வாழ்க்கை. அல்லேலூயா. 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 அது ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆமென். ஒருவேளை சூழ்நிலைகளை பார்த்து நீங்க அதே அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது கடைசி வசனம் இப்படியே சொல்லுகிறது. நீங்க கடைசி 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். வாசிங்க. வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை. 60ல கடைசி 3 வசனம், 60வது அதிகாரம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் உன்னுடைய சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தரே 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 தேவனே இயேசுவே உங்களுக்கு எல்லாமா இருப்பார். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். இந்த துக்க நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமென் சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி நல்ல விசுவாசத்தோடு ஒரு வாக்குத்தத்தம் வரும்போது, ஒரு வார்த்தைகள் வரும்போது அது சும்மா வராது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. அடுத்த வசனம், ஜனங்கள் யாவரும் நீதிமான்களா இருப்பாங்க. ஒருவேளை இன்னைக்கு பார்க்கும்போது, குடும்பத்தை பார்க்கும்போது, பிள்ளைகளை பார்க்கும்போது, ஒருவேளை அநீதி நிறைந்தவர்களை போல உங்களுக்கு தெரியலாம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உடைய குடும்பம், உடைய வாழ்க்கை, உடைய பிள்ளைகள், உடைய சந்ததி எப்படிதான் இருப்பாங்களா? நீதிமான்களாக இருப்பாங்க. அருமையான ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை. என் வேதம் சொல்கிறது, நீங்கள் இன்னைக்கு பிரயாசப்படுகிற பிரயாசங்கள், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற விண்ணப்பிக்கிற காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமலே கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும். ஆதியாகமம் 12ல் 4வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தானா. அந்த வசனம் சொல்லுகிறது. நீங்க வாசிக்க கேட்போம். வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது. பாருங்களேன், அவனுக்கு சொன்னபடியே புறப்பட்டானா. கீழ்ப்படிதல். எல்லாரும் சொல்லுங்க.
தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு நபர் கீழ்ப்படிஞ்சிட்டான். அந்த நபருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா? நீங்கள் ஆதியாகமம் 26க்கு வந்தீங்கன்னா திரும்பவும் ஒரு பஞ்சம், திரும்பவும் ஒரு குறைவு, திரும்பவும் ஒரு தேவை ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கின் காலத்தில் வந்தது. எல்லாம் எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்து தான் ஆசீர்வாதமாக இருக்குது, எகிப்தில் தான் எல்லாம் இருக்குது. எல்லாரும் போகும்போது ஈசாக்கும் போக புறப்பட்டானா. அப்போ ஈசாக்கு கிட்ட தேவன் ஒரு வார்த்தையை பேசுகிறார். 4:5 வாசிங்க. 26ல தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல், நீ எகிப்துக்கு போகாத, எகிப்து உனக்கு வேண்டாம், உலகம் உனக்கு வேண்டாம், உலக ஜனங்கள் நடக்கிற மாதிரி நீ நடக்காத, நீ உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நபர், நீ தேவ பிள்ளை, உனக்கான ஆலோசனை என்னிடத்திலிருந்து வரும். உலகம் போகிறது அவர்களுக்கு சரியா தெரியும். எகிப்துல தான் உணவு இருக்கு, எகிப்துல பஞ்சம் இல்லை, எகிப்துல எல்லாம் இருக்கிறது உண்மைதான். ஆனா நீ அப்படி போக கூடாது, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரணம், ஏன் அவனோடு பேசினாரு, அங்க ஒரு காரணத்தை சொல்லுகிறார். வாசி கேட்போம். நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாம். பார்த்தீங்களா, நான் உனக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன், நீ ஒன்றும் மனுஷர்கள் போகிறது போல போகாத. ஒருவேளை இன்னைக்கு அழுதுட்டே இருக்கிறீங்களா? தேவைகள் அதிகமாக இருக்குதா? அவமானப்படுத்தப்படுறீங்களா? கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? ஏதோ நீங்களே ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்களா? அல்லது உலகம் காட்டுகிற ஆலோசனை உங்களுக்கும் சரின்னு தோணுதா? உலக மனுஷர்கள் பேசுகிறது சரின்னு தோணுதா? ஆண்டவர் அந்த சூழ்நிலையில தான் ஈசாக்கு இருந்தான், அந்த சூழ்நிலையில தான் இருந்தான். ஆண்டவர் சொன்ன, நீ போகாத, நான் உன் கூட தான் இருப்பேன். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தை நோக்கி போகாதீங்க, சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, சூழ்நிலையை பார்த்து அழாதீங்க, பயந்து போகாதீங்க. நீங்கள் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள், அதனால தான் நம்மளெல்லாம் பிரித்து எடுத்தார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை மட்டும் இல்லை, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். சந்ததியின் மேலே ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? ஆண்டவர் சொல்கிற ஆலோசனையின்படி மட்டும் நடக்கணும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. நான் இட்ட ஆணை, எனக்கும் அவனுக்கும் இடையில ஒரு ஆணை இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்காக என்னுடைய பரம தகப்பன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நான் செய்யறதுனால இல்லை, அவர் வாக்கு பண்ணினதில் உண்மையுள்ளவர். ஆமென். நான் சும்மா இருந்தாலும் அவர் சும்மா அமர்ந்து இருக்கிறது இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷன் இடத்துல தேவன் பேசின காரியத்தை தன்னுடைய பிள்ளை இடத்துல பேசுகிறார். நீ சும்மா இரு, நீ போகாத, நீ ஏறுன்னு சொல்லும்போது ஆபிரகாமுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. லோத்து ஆபிரகாமோடு ஆர்கியூ பண்ணுறதுக்கு அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் சண்டை போட்டு கொண்டாங்க. யாருது இந்த இடம்லாம்? அப்போ அந்த செய்தி ஆபிரகாம்கிட்ட வரும்போது ஆபிரகாம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். ஆதியாகமம் 13 அது எழுதப்பட்டிருக்கு. ஒரே ஒரு வார்த்தை தான், நீயும் நானும் சகோதரர்கள், நம்ம என்ன செய்யக்கூடாது, சண்டை பண்ண கூடாது. ஏன் சண்டை போடல? அவனுக்கும் சண்டை போட தெரியும். இதே லோத்துக்காக யுத்தம் பண்ணினவன் சத்துருவை எதிர்த்தான், சகோதரனை எதிர்க்கவில்லை. ரலேலே சொல்றீங்களா? சத்துருவை எதிர்த்தான், சகோதரனுக்காக ஜெபித்தான். ஆமா, சிம்பிள். தேவன் விரும்புகிறது இந்த பொறுமை, இந்த கீழ்ப்படிதல், தேவனுக்கு பயப்படுகிற பயம். அப்படியே பிள்ளை கற்றுக்கொண்டது. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எங்கேயும் போவாத, இங்கே இருன்னு. அங்கே சத்துருக்கள் அவனை எதிர்த்தார்கள். எப்படி தெரியுமா? அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, உன் சந்ததி, உடைய ஜென்ரேஷன் நீதிமான்கள் எனப்படுவார்கள்னு நம்ம வாசிக்கிறோமே. இப்போ வாசித்த வசனத்தில் எப்படி நீதிமான்கள் ஆக்கப்படுறாங்க? அவன் கீழ்ப்படிந்தான், தன்னுடைய சகோதரனிடத்துல சண்டை போடலை. இவன் கீழ்ப்படிந்தான், சத்துருக்களிடத்திலேயே சண்டை போடல. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, சத்துருக்கள் எதிர்த்தார்கள். இது எங்களுடையது. அவன் ஒரு துறவை தோண்டினான்,
அந்த துறவுல நீரூற்றை கண்டான். சத்துருக்கள் வந்து எங்களுடையதுன்னு சொன்னாங்க. அவன் சண்டை போடலையா? சண்டை போடல. அந்த கேரக்டர், தேவனுடைய குணாதிசயம் நமக்குள்ள வளருதா? நமக்குள்ள வளருதா? வளரணும் தேவஜனமே, ஒவ்வொரு நாளும் வளரணும். அப்பாவை விட அதிகமாய் பிள்ளைகள் மாற்றப்பட்டார்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அமைதியா இருந்தான், அடுத்த ஒரு துறவை தோண்டினான், அங்கேயும் வாக்குவாதம் பண்ணினார்கள், அங்கேயும் அமைதியா இருந்தான். அடுத்த ஒரு துறவு, அங்கேயும் வாக்குவாதம் பண்ணினார்கள். எல்லாமே சத்துருக்கள். அமைதியா இருந்தான். தேவன் ரெகோபோத் உண்டாயிற்று. ஆமென். தேசத்தில் பெருகும்படிக்கு அவனுக்கு ஒரு இடம் உண்டாக்கினார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. என்ன செய்தான் ஈசாக்கு? என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகப்பனுடைய கீழ்ப்படிதல், தகப்பன் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தது. இன்னைக்கு ஒருவேளை இந்த இடத்துல நீங்க எம்டியா உட்கார்ந்துருக்கலாம். ஆபிரகாம் பார்க்காதவைகளை ஈசாக்கு பார்த்தான். ஒரு அலையிலேயே சொல்றீங்களா? நல்ல ஒரு அலையிலேயே சொல்றீங்களா? ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய ஜெனரேஷன், நம்முடைய சந்ததி அதை காணும்படிக்கு உங்கள் மீது ஏமேதும் ஒரு அபிஷேகம் உண்டு. ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. மிக சாதாரணமானவர்கள். அந்த வார்த்தை சொல்லுகிறது, உடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். உனக்கு துக்கம்லாம் இனிமேல் இருக்காது தேவஜனமே. நானே கவலைப்பட்டாதான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நான் இந்த என்னுடைய நடக்கிற என்னுடைய வாழ்க்கையில சம்பவிக்கிற காரியங்களை பார்த்து நான் அழுகிறது என்னுடைய குறை. எனக்கான வாக்குத்தத்தத்தை நம்பாது போகிறேன் விசுவாசம் இல்லாததுனால. ஒருவேளை விசுவாச குறைச்சலினால, சூழ்நிலைகளின் பாரம் அதிகமாக இருக்கிறதுனால, நெருக்கம் என்னை அதிகமாக நெருக்குகிறதுனால இந்த இடத்துல நெருக்கப்பட்டாங்க. ஆனாலும் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டாங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது 60 வாசிங்க. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். பார்த்தீங்களா? இந்த பூமியை சுதந்திரிக்கிறவர்களாய் இருப்பாங்க. ஆமென். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்க என்ன யோசிக்கிறீங்க தேவஜனமே? அழறதுனாலையோ, சண்டை போடுறதுனாலையோ, ஆர்கியூ பண்றதுனாலையோ, இல்லை சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுறதுனாலையோ நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். அல்லேலூயா. அவர் செய்வார், அவர் செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். அவர் மாற்றுவார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுகிறது, உடைய சந்ததி, உடைய குடும்பம், உடைய பிள்ளைகள் நீ நீதிமான்கள். ஆமென். நான் நட்ட கிளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவனாலுமே மாற்ற முடியாது. அவர் சொல்லிட்டார். அடுத்த வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. சின்னவர்கள், சாதாரணமானவங்க, ரொம்ப சாதாரணம். இப்போ நம்மெல்லாம் யாரு? இப்போ இங்கே பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? நாங்கள்லாம் என்ன சிஸ்டர், எங்கள் குடும்பம்லாம் என்ன சிஸ்டர், வருமானம் சொற்பமானது, வருமானம் ரொம்ப கம்மி, வசதிகள் ரொம்ப கம்மி, வாழ்கிறதுக்கான வாழ்வாதாரம் நிறைய இல்லை, ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏதோ விசுவாசத்தில் ஓடிக்கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட மிகச்சாதாரணமான நிலையில் இருக்கிறீங்களா? அப்படி எதுவுமே இல்லை. உதவி செய்யவும் ஆள் இல்லை, சரியாக படிக்கவும் இல்லை. ஒருவேளை எங்கள் பிதாக்கள் முற்பிதாக்கள் சொத்துக்களையும் சேர்த்து வைக்கவும் இல்லை. குடும்பமும் ஒரு நல்ல ஒரு பரிசுவான்களும் கிடையாது. எதுவுமே இல்லை. ஏதோ வாழ்கிறோம், ஏதோ வாழ்கிறோம். அந்த நிலையில் இருக்கிறீங்களா? ரொம்ப சாதாரணமான நிலையில் இருக்கிறீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமாமா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சிலர் ரொம்ப சின்னவர்கள். நீங்கள் யோனத்தானை பார்க்கும்போது தாவீது இருந்த இடம், யோனத்தான் இருந்த இடம், யோனத்தான் தான் ராஜாவாய் ஆகியிருக்க வேண்டும். சவுலுடைய குமாரன் யோனத்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் தாவீது. தாவீது ராஜாவாக பெரும்பாலும் எண்ணங்களிலெல்லாம் நினைவுகளெல்லாம் எப்படி ஆகிலும் தாவீது ராஜாவாகணும்னு நினைத்து கொண்டே இருந்தவன் யோனத்தான். அருமையான ஒரு இருதயம். நான் ராஜாவானோன்னு நான் நினைக்கவே இல்லை. அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையுமே யோனத்தான் இந்த பூமியில் இருக்கும்போது பெற்றுக்கொள்ளவே இல்லை. அவனுடைய ஹிஸ்ட்ரி மட்டும் தனியாக படிச்சிங்கன்னா உடைஞ்சு போவீங்க. எத்தனை பாரங்கள் கடந்தவன் யோனத்தான். ஒரு ராஜாவின் குமாரன். எதுவுமே அவனுக்கு இல்லை. எதனாலும் அவனுக்கு பெற்றுக்கொண்டிருந்திருக்க முடியும். தாவீது நிச்சயம் கொடுத்திருப்பான். ஆமென்.
அவன் எந்த ரிக்வெஸ்ட்டுமே வைக்கல. ஆனா அவனை அதிகமாய் நேசித்தான். 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க. யோனத்தானுடைய மரணம் சொல்றபடி ஒரு ஆசீர்வாதமான மரணம் இல்லை. அப்பாவையே பின்பற்றி தன்னுடைய தகப்பனுக்காக ஒரு அவமானப்பட்டு ஒரு சொல்ல முடியாத ஒரு மரணம் அது. அப்படி மரித்து போனவன் தாவீது ராஜாவானான். என்னுடைய தேவன் வார்த்தையில் எவ்வளோ உண்மை உள்ளவர்னு நீங்கள் தெரியணும்னா இந்த மாதிரி சின்னவர்களை கொஞ்சம் பாருங்களேன். தாவீது ராஜாவான ஒன்று சொல்கிறான், யோனத்தானின் சந்ததியில் யோனத்தானுக்காக கிருபை செய்ய யாராவது இருக்கிறாங்களா? யோனத்தானுடைய சந்ததி எங்கே? அவருடைய பிள்ளைகள் எங்கே? அவனுக்கான நிறைய காரியங்கள் நான் செய்யணும். அவனோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். உண்மையுள்ளவன், அன்பு நிறைந்தவன். அவனை மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது. அவன் சந்ததியில் யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களா? மூவி பேசி திறந்தான். அவனிடத்துல இந்த ஷீபா பயந்து சொல்லுகிறான், ஒரு நாள் இருக்கிறான், ஆனாலும் சொல்றான், ஆனாலும் ராஜாவே அவனால் உம்மிடத்துல வர முடியாது. பிரமாணங்கள் சப்பானிகளை முடவர்களை அனுமதிக்காத காலம் அது. பிரமாணங்களுக்கு எதிரானது. உள்ள வர முடியாது. ராஜ அரண்மனைக்குள்ளே வர முடியாது. ஒருவேளை ஆலயத்துக்குள்ள வர முடியாது. ராஜாவோடு பந்தி இருக்க முடியாது. ஷீபா சொல்லுகிறான், ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் தகுதியற்றவன், தகுதியே இல்லாதவன். கிட்டெல்லாம் வர முடியாது ராஜா, ஆனாலும் ஒருவன் இருக்கிறான். எல்லாவற்றையும் மறந்தான் தாவீது. அவனை தூக்கி கொண்டு வாருங்கள்னு சொன்னான். என்ன சொன்னா? அவனை தூக்கிட்டு வாயா, கொண்டு வந்து என் பந்தியில் அமர்த்து, அவனோடு கூட பந்தி இருப்பேன். அல்லேலூயா. கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. தகுதியே இல்லாதவர்கள் தகப்பனாலே தகுதியுடையவர்களாய் மாறினவர்கள். நல்லா கையை தட்டி. நம்முடைய தகுதி எங்க? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நான் பெரிய ஆளு, நான் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன், நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் முழங்காலே நிற்பேன், 24 மணி நேரம் ஜெபிக்கிறேன், நான் உபவாசி ஜெபிக்கிறேன். பிரயோஜனம் இல்லை தேவஜனமே. எங்கே நிறைவேறுதல்? எங்கே வாக்குத்தத்தம்? வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். ஆமென். நம்ம வெளிச்சத்துக்கு வருகிற வரைக்கும், இருளிலிருந்து எழும்புகிற வரைக்கும், நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டார். ஆமென். அவனே தேடுவான் என்று சொன்னான். ஒரு மனுஷனே தேடுவான் என்று சொன்னான். தகுதியை பார்க்காதவன். அவன் பயந்து நிற்கிறான் தாவீதுக்கு முன்பாக. அவன் ரொம்ப பயந்து நிற்கிறான். அவனை கொண்டு வந்து பந்தியில வைத்து அவனுக்கான எல்லாவற்றையும் தாவீது செய்வான் என்று சொன்னான். நம்முடைய சூழ்நிலை, என் குடும்பம் ரொம்ப மோசம் சிஸ்டர். என்னுடைய பெற்றோர் நான் நினைக்கிற மாதிரி இல்லை. என்னுடைய கணவன் அல்லது மனைவி, என்னுடைய பிள்ளைகள் தகுதியே இல்லாதவர்கள். நாங்கெல்லாம் தகுதியே இல்லாதவர்கள். தகுதியின் அடிப்படையில் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, கிருபையின் அடிப்படையில் தெரிந்து கொண்டார். கையை தட்டி கிருபை. யோனத்தானுடைய சந்ததியில அவன் மீது தேவன் வைத்த கிருபையை வெளிப்படுத்த யாராவது இருக்கிறாங்களான்னு தாவீது தேடுவான் என்று சொன்னான். கிருபையை பெற்ற நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாவான். ஏற்ற நாளில தேவன் தீவிரமாய் நடப்பிப்பார். ஆமென். நம்ம 2 ராஜாக்கள்ல வாசிக்கிறோம். ஒரு சிறு பிள்ளை இருந்தால் நமக்கு தெரியும், வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு. அப்பெல்லாம் அடிமைகளை கொண்டு வந்தா எப்படி கொண்டு வருவாங்களா? சங்கிலிகளாலே கட்டி. எப்படி கொண்டு வருவாங்க? சங்கிலியில கட்டி கொண்டு வருவாங்களா? நீங்க அந்த 2 ராஜாக்கள்ல வாசிச்சிங்கன்னா அந்த பகுதி, வேத பகுதி ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு ராஜா இருந்தான், ஒரு தளபதி இருந்தான். ராஜாவை விட வல்லமை நிறைந்த தளபதி நாகமான். அல்லேலூயா. ராஜாவை விட, முதல் வசனம் சொல்லுகிறது, ராஜாவை விட. நீங்க வாசிக்கும் போது கேட்போம். வாசிங்க. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 5வது அதிகாரம் 1வது வசனம். வாசிங்க. சீரிய ராஜாவின் படைத்தலைவன் ஆகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும். எப்படி இருந்தானா? தன்னுடைய ஆண்டவனிடத்துல பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். ராஜாவை கொண்டு கட்டளையிடல, ஒரு தளபதியை கொண்டு
அவனுக்கு ரட்சிப்பு இல்ல, அவருடைய தேசத்துக்கு. ஒரு அலையிலேயே சொல்றீங்களா? இப்ப அவ்வளவு பெரிய ஆளு, சீரிய தேசத்திற்கே ரட்சிப்பை கொண்டு வந்தவன், எண்ணிக்கை உடையவன், மிக உயர்ந்தவன், பராக்கிரமசாலி, அவனை எதிர்க்க ஒருவனாலும் முடியாது. ஒரு சின்ன பிள்ளை இருந்தாள் அந்த வீட்டுக்குள்ள, அடிமையாய் சங்கிலினால கட்டப்பட்டு கொண்டு வந்தவள், அவளை கொண்டு வந்து வைத்தவன். இப்ப அவளுக்கு அவன் சத்ரு. ஆமென். நாகமான் அந்த சிறு பிள்ளைக்கு எதிரி, தன்னுடைய தேசத்திலிருந்து கொண்டு வந்துட்டான், அடிமையாய் கொண்டு வந்துட்டான், வேலைக்காரியாய் வைத்திருக்கிறான். அந்த சின்ன பெண்ணிடத்திலிருந்து அந்த பெரிய ரட்சிப்பை சீரிய தேசத்துக்கு கொண்டு வந்தானே, அவனை ரட்சித்தவர் தேவன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. 1000 பேருக்கு மேல உங்களுக்கு மேல உயர்ந்தவர்கள் இருக்கலாம், உங்களை கொண்டு தேவன் செய்கிறதெல்லாம் விசேஷமானது, விலையேற பெற்றது. அல்லேலூயா. நீங்க ஏன் சின்னவர்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப அற்பமானவர்கள் நினைக்கிறீங்க? என்னுடைய சூழ்நிலை மாறினால்தான், என்ன ராஜாவாக்கினாதான், ஆசீர்வதித்தால்தான், பணம் இருந்தால்தான், எனக்கு கார் இருந்தால்தான், பெரிய பங்களா இருந்தால்தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் நினைக்கிறது தவறு. எல்லாம் இருந்தது நாகமானுக்கு, ரட்சிப்பு மட்டும் இல்லை. ஒரு அலையிலே சொல்றீங்களா? அவளுக்கு எதுவுமே இல்லை, பயமே இல்லை. அவ சொன்னா, இவரை ரட்சிக்க ஒரு தேவன் எங்களோடு இருக்கிறார். ஆமென். விடவே மாட்டாரு. உங்களை கனப்படுத்தாம இருக்கிற இடம் ரொம்ப அற்பமா இருக்கலாம், ரொம்ப சாதாரணமா இருக்கலாம், நீங்க அற்பமா எண்ணப்படலாம், உங்களுடைய பார்வையிலே கூட உங்களை பிடிக்காம கூட போகலாம். என்ன வாழ்க்கை இது? ஏன் அப்படி பிறந்தோம்? என்ன லைஃப் இது? அப்ப நீங்க உங்களை உண்டாக்கின தேவனுடைய திட்டத்தை அறியாமலே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். அறிந்து கொண்டதுனால பிள்ளை பேசினாள், எங்கள் தேவன் உன்னை ரட்சிப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு மனுஷன் ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு யோசுவான்னு பேரு. 12 கோத்திரங்கள் இருந்தாங்க. மோசே மலையின் மீது இருந்தபோது, மோசே ஊழியம் செய்யும் போது 12 கோத்திரங்கள் இருந்தாங்க. 12 கோத்திரங்களில இது யோசுவா மாத்திரம் தனித்தவனாய் மலை அடிவாரத்தில் உட்கார்ந்திருந்தான். மேலே மோசே இருந்தான், மலை அடிவாரத்தில் யோசுவா இருந்தான். மற்றவர்கள் எல்லாம் பாளையத்தில் கொண்டாடி கொண்டிருந்தாங்க. தேவனுடைய அழைப்பு யாருக்கு வரும் தெரியுமா? இவன் யார்? 12 கோத்திரங்களில ஒருவன் அல்ல யோசுவா. இன்னொரு கோத்திரத்தை புதுசா உள்ள சேர்த்தார் தேவன். ஒரு அலையிலேயே சொல்றீங்களா? நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்களா? இன்னும் நல்ல ஒரு அலையிலேயே சொல்றீங்களா? இன்னொரு கோத்திரம் உள்ளே சேர்க்கப்பட்டது. சேர்க்கப்பட்ட கோத்திரத்தில் பிறந்தவன் யோசுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. பென்யமீன் கோத்திரம். அந்த கோத்திரம் யோசேப்புக்கு அப்புறம் உருவானது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஒருவன் இழந்தான், மற்றொருவன் பெற்றுக்கொண்டான். ஒரு அலையிலேயே சொல்றீங்களா? ஒரு நபர் இழந்தான், இன்னொரு நபர் பெற்றுக்கொண்டான். அந்த கோத்திரத்துல செலக்ஷன் எங்க இருக்கும் தெரியுமா? இந்த 12 கோத்திரங்களுக்குள்ளாக தான் இருக்கான். மோசே ஒரு தலைவன். அடுத்த தலைவனாக ஆகிற தகுதி கீழே 6 லட்சம் பேருக்கு மேலாய் புருஷர்கள், அதற்கு மேலாய் ஸ்திரீகள், அதற்கு மேலாய் பிள்ளைகள், அதற்கு மேலாய் வயதானவர்கள், அவ்வளவு ஒரு 12-16 லட்சம் பேர் இருந்த இடத்துல மிகச் சாதாரணமாய் மலை அடிவாரத்துல எதையுமே எதிர்பார்க்காமல் என் தலைவன் ஒருவன் இருக்கிறான், தேவனை நோக்கி மேல போயிருக்கிறான், நிச்சயம் வருவான், தேவனோடு பேசுவான், தேவன் சொன்னதை எனக்கும் சொல்லுவான், நான் தான் முதல்ல கேப்பன் உட்கார்ந்திருந்தானே அவனை நோக்கி தான் வந்தது. அங்க ஆசாரியர்கள் இருந்தாங்க, அநேக ஞானிகள் இருந்தாங்க. ஒருவர் மீது அந்த அபிஷேகத்தை தேவன் கொடுக்கல, அழைப்பை தேவன் கொடுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்படுறேன்னு சொல்லாதீங்க. மிக அற்பமாய் எண்ணப்பட்டான் யோபு. அவருடைய சிநேகிதர்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க, நீ ஏதோ தப்பு செய்திருக்க யோபு, இல்லைன்னா இந்த வியாதி உனக்கு வந்திருக்காது, நீ கொஞ்சம் உன்னை ஆராய்ந்து பார், கொஞ்சம் கரெக்ஷன் பாரு, எங்கேயோ ஒன்று ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஆனா யோபு 33:26 இப்படியே சொல்லுகிறது. என்னை சமீப நாட்களில் மிகவும் பாதித்ததான ஒரு வார்த்தை. அவன் யோபு சொல்றான். 25-26 நீங்க வாசிச்சீங்கன்னா மிகவும் ஆச்சரியமா இருக்கும். வாசி கேட்போம், வாசிங்க. யோபு 33:26. யோபு 33:26.
வாசிமா. அவன் தேவனை நோக்கி அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது யோபு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணானா. பெரிய பங்களால இருந்து, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து, ஆஸ்திகளோடு பிள்ளைகளோடு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின யோபு. ஒரு அலையிலே சொல்றீங்களா? எல்லாவற்றையும் இழந்து இப்போ ஒரு விண்ணப்பம் பண்றான். அப்போ ஒரு பயம் இருந்தது அவனுக்கு. இப்போ அவன் விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி எப்படி பார்த்தானா? அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அவன் மேல தேவனுக்கு ஒரு பிரியம். அவன் அதனால அவர் சமூகத்துக்கு அழுது கொண்டு வரலையா, துக்கத்தோடு வரல, உடைஞ்சு விண்ணப்பம் பண்ணல. தேவன் என் மீது அன்பா இருக்கிறார், தேவன் என்னை நேசிக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த சூழ்நிலைகள் ஏமாத்திரம், இந்த வியாதிகள் ஏமாத்திரம், இந்த இழப்பு ஏமாத்திரம், எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் ஏமாத்திரம். யோபு சொல்றான், பிரியமாய் இருக்கிறபடினாலே அவருடைய சமூகத்தை நோக்கி கம்பீரமாய் பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவருடைய நீதியின் பலனை கொடுப்பார். அவருடைய நீதியின் பலனை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 25 சொல்லுது, வாசிங்க. அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். சொல்றான், இப்பதான் நான் இப்படி இருக்கேன், தேவனை நோக்கி அவருடைய சமூகத்துல கம்பீரமாய் பார்ப்பேன், அவருடைய பிரியம் என் மேலதான் இருக்கு. ஆமென். அதனாலதான் சொல்றாரு, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆமென். தேவனுடைய பிரியம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அழைப்பு நம்ம மேல இருக்குதுன்னு நினைச்சிட்டோம்னா கம்பீரமாய்த்தான் இருப்பான். ஆமென் சொல்லுங்க, கம்பீரமாய்த்தான் இருப்பான். அல்லேலூயா. அவன் சொல்லும் போது அடுத்த வசனம் சொல்லுகிறான், வாசிங்க. அவன் மனுஷரை நோக்கி பார்த்து, நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன், அது எனக்கு பிரயோஜனமாய் இருக்கவில்லை. என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார். ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். என் பிராணன் வெளிச்சத்தை காணும். ஆமென். அவன் சொல்றான், நான் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்குவேன். எங்கேயாவது சொன்னானா யோபு? என் வீடெல்லாம் வந்துடும், கிடைச்சிரும், என் நிலங்களை எல்லாம் மீட்டுடுவேன், என்னுடைய சொத்துக்கெல்லாம் திரும்ப வந்துடும் அப்படின்னு சொன்னானா? சொல்றான், என் பிராணன் குழியில இறங்காதபடிக்கு அவர் என்னை ரட்சித்து என்ன செய்வாராம்? பிராணன் வெளிச்சத்தை காணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, வெளிச்சம் கிறிஸ்து. அதை பேசினவர்கள் எல்லாம் ஜெயிச்சாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பேச மறுக்கிறோம், நினைக்க மறுக்கிறோம். இல்ல, நீ இருள தான் இருக்கன்னு உலகம் சொன்னா, இல்ல, நான் வெளிச்சத்துல இருக்கேன். அல்லேலூயா, கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மலை மீது வைக்கப்பட்ட பட்டணம் நான். அல்லேலூயா. சொல்றது இல்லை நம்ம. ஆண்டவர் சொல்ற, நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. நம்மள தேவ பிள்ளைகள் அல்லவா? யோபு இன்னும் தெளிவாய் பேசுகிறான். அடுத்த வசனம் வாசிங்க. இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை படுகுழிக்கு விலக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்தினாலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்தில் பலமுறை நடப்பிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி ஆகிலும் ஜீவனுள்ளோர் வெளிச்சத்துல மனுஷன் நடக்கும்படிக்கு, தேவன் வைத்திருக்கிற சகலவற்றையும் மனுஷன் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, இந்த உலகத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு தேவனுடைய கரத்துக்குள்ளாய் இருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படிக்கு திரும்ப 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 செய்கிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய நன்மைக்காகவே. ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனம் 30 வாசிங்க. அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்தில் பலமுறை நடப்பிக்கிறார். யோபே, நீர் கவனித்து என் சொல்லை கேளும். நீங்க பாத்தீங்கன்னா பல முறை நடப்பிக்கிறார்னு சொன்ன அவனுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்தாரா இல்லையா? ஒருவேளை இன்றைக்கு பார்க்கிறவைகள், நீங்க கடக்கிறவைகள், சொல்லிக்கொண்டே போகலாம். ரொம்ப சாதாரணமானவர்கள், ரொம்ப எளிமையா இருந்தவங்க, சின்னவங்களா இருந்தவங்க, அவங்களெல்லாம் தான் தேவன் தூக்கினார். பெரிய ஆளெல்லாம் ஆண்டவர் பார்க்கவே இல்லை. பெரிய ஆட்கள்னு சொன்னவங்களெல்லாம் ஆண்டவர் பார்க்கவே இல்லை. ஆண்டவரே, நாங்கள் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இதை பார்த்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை நீங்கள் எப்படி இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார்.
நான் இருளில் தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலும் அவர் உங்களை வெளிச்சத்துல கொண்டு வராம, உங்களை ஆசீர்வதிக்காம, உங்களை உயர்த்தாம, உங்களை விடுவிக்காம தேவன் விடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளில் இருக்கிற அந்த ஜீவன், இந்த வார்த்தைகளில் இருக்கிற அந்த வல்லமை, இந்த வார்த்தைகளில் இருக்கிற அந்த பலன், இந்த வார்த்தைகளில் இருக்கிற அந்த சுகம் உங்களை நிரப்பும். ஆமென் சொல்றீங்களா? நல்லவர் அல்லேலூயா சொல்றீங்களா? தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். தேவன் யாரோடு இருக்கிறாரு? நம்மோடு தானே இருக்கிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது 60 நீங்க வாசிக்கும் போது 7வது வசனம் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை. இந்த ஆலயத்தை ஆரம்பிக்கும் போது தேவன் என்னோடு கூட பேசின வார்த்தை அதைத்தான் நான் நம்முடைய போர்டில் போட்டிருக்கேன். என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஆமென். நீயே என்னுடைய ஆலயம். ஆண்டவர் பேசினார். நீ ஒருவேளை பலவீனமாக இருக்கிறேன்னு நினைக்கிறியா? ஒருவேளை வியாதியிலிருந்து வந்திருக்கோமே, எப்படி நான் இந்த சபையை நடத்துவேன்னு நினைக்கிறியா? தேவன் கொடுத்த வார்த்தை, என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா. நீ என்னுடைய கரத்தில் தான் இருக்கிற தேவஜனமே. ஒருவேளை அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் போது தனிமையில தான் இருப்போம், உடைக்கப்பட்டவர்களாக இருப்போம், நம்ப முடியாதவர்களாக இருப்போம், அதை நம்மால யோசிக்க கூட முடியாது. அவர் செய்து முடிக்கும் போது பிரமிப்பா இருக்கும். ஆமென். அவர் செய்து முடிப்பார். உங்களுக்கான வாக்குத்தத்தம் என்ன? அது சொன்ன எழும்பி பிரகாசி. ஒருவேளை நீங்க படுத்து கிடந்தீங்கன்னா பிசாசு நினைப்பான், இது விழுந்துருச்சு, இதுக்கு மேல எழாது. ஆமென். நீங்க எழுந்து நின்னீங்கன்னா உயிரோடு தான் இருக்கு. எதிர்க்கிறதுக்கு ஏதோ ஒரு பலன் இதுக்குள்ள இருக்கு. இதுக்கு நிச்சயமாய் பிசாசுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். ஆண்டவர் சொல்லி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமைன்னா என்ன தெரியுமா? அவர் மகிமை எங்க இருக்கோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கும். ஆமென். அவருடைய மகிமை எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கும். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அவருடைய மகிமை உங்க மேலதான் இருக்கு, நம்ம மேலதான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இவைகளெல்லாம் மாறும். ஒருவேளை நம்ப முடியாத சூழ்நிலையில நீங்க இதை ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நம்பிக்கையே இல்லை, நம்பவே முடியாது. அந்த சூழ்நிலையில நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எலும்புகள் கூட தேவனுடைய வார்த்தை கேட்டு உயிரடைந்தது. ஆமென். அந்த வார்த்தையை கேட்டா ஒருவேளை இது எப்படி நடக்கும்ன்ற கேள்வி நம்ம நிறைய விசுவாசம் இருக்கும். ஆனா சூழ்நிலைகளை சந்திக்கும் போது நம்ம உடைந்து போகிறோம். ஆண்டவர் சொல்ல, நீ எதை விசுவாசிக்கிற? வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறியா அல்லது மனுஷனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறியா? நீங்க வாக்கு தத்தத்தை விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா, கல்லறையில் இருந்தவன் கூட தேவனுடைய வார்த்தை கேட்டு உயிரோடு வெளியே வந்தான். ஆமென். நீங்க வார்த்தையை மட்டும் கேட்டு பாருங்க. அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சுக்கோங்க. என்னுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையை பிடித்ததுனால தான் இன்னைக்கு வேறையும் உயிரோடு இருக்கிறேன். அவர் சொல்லுவார், செய்து முடிப்பார். ஆமென். அவர் சொல்லுவார். மனுஷனால ஐயோ இது முடியாது, இதுக்கு மேல அவ்வளவுதான் அப்படின்னு மனிதர்கள் எந்த இடத்துலலாம் நம்மளை கைவிடுறாங்களோ, இல்லை நீங்களே உங்களுடைய வாழ்க்கை இவ்வளவுதான், இதுக்கு மேல மாறுறதுக்கு உங்களுடைய பார்வையில வழியே இல்லாதது போல இருக்கலாம். இதுக்கு மேல ஒரு வழியும் இல்லையே, நம்முடைய சம்பாத்தியம் இல்லையே, நம்முடைய சரீரத்துல சுகம் இல்லையே, நமக்கு வயது இல்லையே, பெற்றுக்கொள்றதுக்கு எதுவுமே இல்லையேன்னு நீங்க எல்லாமே இல்லைன்னு நினைக்கும் போதுதான் தேவன் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் உன்னோட, நான் உன்னுடைய வலது கையை பிடித்து இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன், உன் மேல பிரியமாய் இருக்கிறேன், உன்னை நான் அதிகமாய் நேசிக்கிறேன். ஒருவேளை அன்றைக்கு யோனத்தானின் மித்தமாய் தாவீதினுடைய இருதயம் அவனால தூங்க முடியலையே, ராஜாவாயிட்டானே, ஐயோ யோனத்தானுடைய சந்ததியில யாராவது இருக்கிறாங்களான்னு தாவீது என்கிற ஒரு மனுஷன் தேடுவான் என்று சொன்னால், இயேசுடைய சந்ததியில அவரை நம்பினவர்கள் அல்லவா, இயேசுடைய வார்த்தையை நம்பினவர்கள் அல்லவா, அவருடைய சிலுவை பாடுகள் எனக்காகன்னு நம்பி இன்றைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறோமே, அவருடைய வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கிறோமே, அவரை நம்ம மறக்கலையே. எத்தனை பாடுகளானாலும் எத்தனை உபத்திரமானாலும் ஓடி வந்து ஆண்டவரேன்னு அவருடைய சமூகத்தை தேடி வந்துடுறோமே. அவர் நம்மை மறக்கிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. ஆமென். அவர் நம்மை மறக்கவே மாட்டார். ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ எழும்பி பிரகாசி, உடைய ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேலதான் உதித்தது. கண்களை மூடி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே,
ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஒருவேளை என்னுடைய மாம்சத்தில் ஆண்டவரே என்னுடைய சுயத்தில் நான் செயல்பட்டு ஒருவேளை அநேக காரியங்களை இவைகளெல்லாம் நடக்காது, இவைகளெல்லாம் மாறாதுன்னு சொல்லி நான் உடைந்து போயிருக்கலாம். ஆண்டவரே நீர் பேசி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே நீர் பேசி இருக்கிறீர். ஆண்டவரே இன்னும் ஒரு விஷயங்களை தூக்கி எடுக்கிற தேவாவியானவர் எங்கள் நடுவில் இருக்கிறதுக்காய் நன்றி. ஆண்டவரே எங்களை தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்தினாலே, உம்முடைய சுகத்தினாலே, ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய இரக்கத்தினாலே எங்களை எல்லாம் முடிசூடி. நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாய் பேசின தேவன் திரும்ப திரும்பவுமாய் பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே, நீ கைவிடப்பட்டவளே எனப்படாமல் உடைய தேசம் பாழான தேசம் இல்லை, நீ கர்த்தருடைய கரத்தில் ராஜமுடியாக இருக்கிறாய்ன்னு சொன்னீங்களே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவள்னு சொன்னீங்களே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் தேவன் எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி எங்களை சாட்சிகளாய் நிறுத்துகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். இதை எந்த இடத்துலேருந்து யார் பார்த்து கொண்டிருந்தாலும், அவருடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், தேவன் எல்லாவற்றிலும் ஆண்டவரே போதுமானவராய் இருந்து இருளான வாழ்க்கை ஒளி நிறைந்த வாழ்க்கையாய், ஆசீர்வாதமான வாழ்க்கையாய், எல்லா வியாதிகளையும் மாற்றி பரிபூர்ண சுகத்தோடு வாழத்தக்கதாய், சமாதானமாய் வாழத்தக்கதாய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். எல்லாரும் இணைந்து, இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீர் எல்லாம், மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். தேங்க்யூ லார்ட். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொன்னது ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு பாடல் பாடும்போது காணிக்கை செலுத்துவோம். அதற்கு முன்பதாக ஒரு அறிவிப்பு. நாளைக்கு நம்ம